நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துறவங்களுக்கு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நாடு முழுவதுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இலவசமா சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின்படி பல கோடி கணக்கான மக்கள் தற்பொழுது பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு இருக்கிறவங்களுக்கு 372 ரூபாயும் மற்றவங்களுக்கு 47 ரூபாயும் மானியமா வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு பாத்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்குறாங்க. இதுவே சாதாரணமா வாங்குறவங்களுக்கு 958 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமா கேஸ் இணைப்பு பெற்றவங்க இவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு அவங்களுடைய KYC விவரங்களை பதிவு செய்யணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமுமே கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த அறிவிப்பை பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்களுடைய உண்மை தன்மையை ஆராயறதுக்கு இந்த மாதிரி நம்ம போயிட்டு நம்மளுடைய KYC அப்டேட் பண்றது ரொம்பவே அவசியமா கருதப்படுது. சோ உங்க ஊர்ல நீங்க எந்த கேஸ் ஏஜென்சில கேஸ் வாங்குறீங்களோ அங்க உங்களுடைய ஆதார் எண் மற்றும் கைரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணலங்கிற பட்சத்துல சமையல் எரிவாயு சிலிண்டரை முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. சோ இது வரைக்கும் நீங்க உங்களுடைய KYC அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ளார KYC விவரங்களை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இது சம்பந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.